எனக்கெல்லாம் கல்யாணம் நடக்கும், இன்னொரு வீட்டுல வாழ போவேன்னு ஒரு நாளும் நினைச்சதில்ல. ஒரு குடிகார அப்பா தாயை பறி கொடுத்துட்டு அப்பா தானே அமைச்சுக்கிட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ள வந்த ஒருத்தவங்கள தாயா ஏத்துக்கிட்டு நான் வாழ்ந்தேன். ஆனா மனசு நிறைய என் மாமனை பாத்துக்கணும், அவர் கூடவே காலத்துக்கும் இருக்கணும்னு ஆசைப்பட்டனே தவிர, மாமாக்கு 2 ஆம்பளை பசங்க இருக்காங்களே, அவங்கள கட்டிக்கிட்டு மாமா வீட்டுக்கு மருமகளா போகணும்னு நான் ஒரு நாளும் நினைச்சதில்ல. காலமும் சூழ்நிலையும் சேர்ந்து எனக்கு பெரிய தானே நிச்சயம் பண்ண வேண்டியதா போச்சு. ஆனா தாலி கட்டுற நேரத்துல எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அவரு போயிட்டாரு. அப்புறம் சின்ன தாலி கட்ட சொன்னாங்க. எனக்கு அதுல விருப்பம் இல்லைனாலும் என் மாமாவோட அழுகையும் கண்ணீரும் என் கண்ணுக்குள்ள தெரிஞ்சிச்சு. அந்த சூழல்ல என்ன பண்றதுன்னு தெரியாம தான் நான் இந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்.